கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. கிரில் ஃபிஷ் வேற லெவல்ல. லைட்டா வெயில் வருதுங்க. ஆனா வெயில் வெளியில வருது, பிரம்மாண்டமா விழுது பாருங்க. அந்த வாட்டர் ஃபால் வேற மாதிரி. இது மாதிரி ஒரு வாட்டர் ஃபாலை நான் பார்த்தே கிடையாது. எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாருங்க வாட்டர் ஃபால். நம்ம இது ஓரமா அப்படியே வந்து நடக்கலாங்க வேணும்னா. இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்க வரதா இருந்தா கனடியன் சைட் நைக்ரா வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எடுங்க. $25. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு 10 நாளா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கலிஃபோர்னியா மாகாணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேற்று வந்து கனடா வந்தேங்க. ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். ஆனால் கனடாவுக்கு வந்துட்டு நைக்ரா ஃபால்ஸ் பார்க்க போயிட முடியுமா? ஸோ அதுதான் வந்து கிளம்பியாச்சு. சரியான குளிர், -6 டிகிரி. ஒரு 2-3 நாளாகவே வந்து ஸ்னோஃபால் வந்து விழுந்துட்டு இருக்குது. உங்களுக்கு காட்டுற பாருங்க, சரியான குளிர். ஸோ இப்போ நாங்கள் வந்து பிராம்ப்டன் ஏரியாவில் வந்து இருக்கோங்க. ஏர்பிஎன்பி வெளிலன்னு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வாயெல்லாம் உதறுது. ஸோ பிராம்ப்டன்லேருந்து நம்ம டொரண்டோ போனோங்க. அங்கேருந்து தான் வந்து நமக்கு நைக்ரா ஃபால்ஸுக்கு வந்து பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். 120 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஊபர் பிடிச்சி தான் வந்து பிராம்ப்டன் ட்ரெயின் ஸ்டேஷன் போக முடியும். அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் டொரண்டோவே. அங்கேருந்து நம்ம பஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஒரு 120 கிலோமீட்ரு, 2 மணி நேரம் ட்ராவலு. மற்றெல்லாம் போகிற வழியில் பேசலாம். உள்ளே போய் ஜாக்கெட் எடுத்துருவோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க போகலாம். இப்போ தான் லைட்டாக வெயில் வருதுங்க. ஆனால் வெயில் வெளியில் வருதை பார்த்து நீங்கள் டிசீவ் ஆகிடாதீங்க. சரியான குளிர், கீழே பனி வேற விழுந்திருக்கு. கால் பொறுமையாக வச்சு நடக்கணும். இதை வந்துச்சுங்க நம்ம ஊபர். பிராம்ப்டன் கோ ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். 8:39 ட்ரெயின், 8:40 ஆயிடுச்சு. 8:39 யூனியன் போட்டிருக்கு பாருங்க. அந்த ஸ்டேஷன் தான் வந்து போகிறோம். 8:40 ஆயிடுச்சு. ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம 10 மணிக்கு தான் வந்து பஸ்ஸு. இங்கேருந்து 1/2 hour நினைக்கிறேங்க ட்ரெயின். ஒரு 9:15 போயிடலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நம்ம 45 நிமிஷம் இருக்குது பஸ் ஏறுறதுக்கு. சரி, ட்ரெயின் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இது ட்ரெயின் பார்த்தீங்களா? டபுள் டெக்கருங்க ட்ரெயின். எவ்வளோ பெரிய ட்ரெயின் பாருங்கள். சரி, நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும். வீக் டே கூட்டம் அதிகம். அவ்வளோதாங்க, ட்ரெயின் ஏரியாச்சுங்க. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ட்ரெயின். டாய்லெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ட்ரெயினில், தெரியுதுங்க. சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கேயும் ரொம்ப தூரத்துலேருந்து வருது நினைக்கிறேன் ட்ரெயின். என்னன்னு தெரில. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது கனடாவில். பிராம்ப்டன் டொரண்டோலேயே, பெரிய சிட்டிலேயே. ஸோ என்ன பண்ணுறது? It says Bay Street here. It doesn't say bus terminal. ஓகேங்க, யூனியன் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. டொரண்டோவில் இருக்குங்க யூனியன் ஸ்டேஷன். ஸோ நம்ம இருக்கிற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராவின்ஸ் அப்படின்னாங்க ஒன்டாரியோ அப்படின்னு. அதில் தான் பிராம்ப்டன் சிட்டி இருக்குது, இந்த டொரண்டோ சிட்டி இருக்குது, கியூபெக் சிட்டி இருக்குது. எல்லாமே மிகப்பெரிய ஸ்டேட் இது, ப்ராவின்ஸு. ஸோ வந்து இறங்கியாச்சுங்க. 1/2 hour ஆச்சு. ஒரே ஸ்டேஷன் தான், எக்ஸ்பிரஸ் நினைக்கிற ட்ரெயின். நடுவில் நிறைய ஸ்டேஷனில் நிறுத்தலை. பட் ஆனால் வரதுக்கு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போது 9 ஆகுதுங்க. 10 மணிக்கு நம்மளுடைய பஸ்ஸு. முதல்ல போய் நம்ம பஸ்ஸை கண்டுபிடிப்போம். இங்கே தான் இருக்குது பஸ் டெர்மினல். ஸோ 10 மணிக்கு ஏறினா 12 மணிக்கு போய் ரீச் ஆகிடுவாங்க. இந்த முதல்ல பஸ்ஸை கண்டுபிடிப்போம். பஸ்ஸை கண்டுபிடிச்சி மற்ற விஷயம் பேசலாங்க. இங்கே போட்டுருக்கு பாருங்க, பஸ் டெர்மினல் வந்து இந்த பக்கம் தான் போனோம் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வர்றதுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இல்லை இந்த ட்ரெயின் கார்டு அப்போல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய கிரெடிட் கார்டை வச்சு டேப் பண்ணாலே போதுவாங்க. மிஷின் வச்சுருக்காங்க, டிக்கெட் டேப் பண்ணுற மிஷினு. நீங்கள் ஏறும்போது ஒரு வாட்டி டேப் பண்ணணும், இறங்குறப்போ ஒரு வாட்டி டேப் பண்ணணும். அவ்வளோதான். காசு தானே டிடெக்ட் ஆகிடும்.
$3 ஏதோ நினைக்கிறேங்க ஒரு ட்ரிப்புக்கு. நாங்கள் ½ அன் ஹவர் கிட்ட வந்தோம். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து ஓகே தாங்க இருந்தது. லோக்கல் ட்ரெயின் தான், லோக்கல் ட்ரெயினாக இருந்தாலும் டாய்லெட் இருந்தது அந்த ட்ரெயினில். இந்த ஸ்டேஷன் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க, மிகப்பெரிய ஸ்டேஷன், யூனியன் ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் பெரிய ஸ்டேஷன் நினைக்கிறேன் டொரண்டோவில். தெரியுதுங்களா? டொரண்டோ சிட்டி பார்த்தீங்களா? வெளியில் போக முடியல நம்மளால், ஏன்னா நம்ம 4 நாள் தான் வந்திருக்கோம் கேனடாக்கு. ஸோ நைக்ரா ஃபால்ஸ் போயிட்டு போகிறதே கரெக்டாக இருக்கும். நாளைக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு நைட்டே கிளம்புறோம் இங்கேருந்து. சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு நமக்கு மெல்பர்னுக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பஸ் டிபார்ச்சர்ஸ்லாம். நம்மளது வந்து 10 மணி பஸ்ஸுங்க, தெரியுதுங்களா? நைக்ரா ஃபால்ஸ் ஜோன் சி ஃப்ளிக்ஸ் பஸ் நம்மளுது. இதை வந்துட்டாங்க ஜோன் சிக்கு. இங்கே இருந்தாங்க நம்ம பஸ்ஸு கிளம்புது. ரொம்ப ஈஸிங்க. யூனியன் ஸ்டேஷன் உள்ளேயே, வெளியில் போன அவசியம் கிடையாது. உள்ளேயே வந்தால் இந்த பஸ் டெர்மினலுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது. ஜோன் சியில் எந்த கேட்டுன்னு பார்க்கணுங்க. இங்கே நிறைய கேட் இருக்குது. இது லண்டன் 9:45 போகுது. லண்டன்னா இங்கே ஒரு லண்டன் இருக்குது கனடாவில். இருங்க முதல்ல கண்டுபிடிச்சு கூட பேசுகிறேன் நான். ஓகேங்க, நம்ம ஜோன் சிலே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கேட் நம்பர் அலோகேட் பண்ணல போல் பஸ்ஸுக்கு. பஸ் வந்து நின்னதுக்கப்புறம் தான் வந்து கேட் நம்ம அலோகேட் பண்ணுவோம் போல இது. ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோம். டைம் வந்து 9:45 ஆகுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணுவாருங்க. கேட் நம்பர் போட்டாங்க 11 நமக்கு. இன்னும் ஒரு நேரத்தில் போட் பண்ண ஆரம்பிச்சிடும் போல இது. பஸ்ஸில் ஏறுவோம். பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணேன், எவ்வளோ ஆச்சு இந்த டிக்கெட்டு நைக்ரா ஃபால்ஸுக்கு, எல்லா விஷயம் பேசலாம். பாருங்க நம்ம பஸ்ஸு. ஓகேங்க, பஸ்ஸில் ஏறி செட்டில் ஆச்சு. 10 மணி ஆயிடுச்சு. ஷார்ப்பாக எடுக்கிறான் பஸ்ஸை, விச் இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஃப்ளிக்ஸ் பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு பேர். ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். டிக்கெட்டு வந்து ஒரு $40 ஆச்சுங்க ரிட்டர்னு. $45 கிட்ட ஆச்சு ரிட்டர்னு. பஸ்ஸு நார்மலாக தாங்க இருக்குது. சீட்ஸுக்கு வந்து நடுவில் அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டே கிடையாது, ஒரு பக்கம் தான் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. நம்ம மலேசியாலலாம் ட்ராவல் பண்ணியிருப்போம் பஸ்ஸில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட் பஸ்ஸு அந்த பஸ் அப்படின்னு பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த பஸ்ஸெலாம். இந்த பஸ் வந்து ஓகே தான், ரொம்ப பெருசாலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. 12 மணிக்கு ரீச் ஆகிடுவாங்க நம்ம, அப்படி தான் போட்டிருக்கு. சீட் பெல்ட் போடுவாங்க எங்கள் பஸ்ஸில் கண்டிப்பாக. ஓகே, பஸ் எடுத்துகிறாங்க ஷார்ப்பாக. ஆனால் அதுவும் நல்லது. 10 மணினா 10 மணிக்கு எடுத்துகிறாங்க. நல்லா நாங்கள் கரெக்டாக அந்த 8:39 ட்ரெயின் பிடிச்சி ஒரு 9:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ட்ரெயின் வேறு கொஞ்சம் நடுவில் லேட் ஆகி வந்தது, சிக்னல் கிடைக்காம. ஸோ கரெக்டாக இருந்தது. நம்ம 9:45 கேரிக்கிட்ட வந்தோம், ஏரியாச்சு. ஓகேங்க போகலாம். டொரண்டோ சிட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? அது கடல் கிடையாது, லேக் ஒன்டாரியோங்க. அது ஒரு மிகப்பெரிய லேக். இது மறைச்சிடுச்சு இந்த பில்டிங்கு. அந்த ஏரி கரை ஓரமாக தான் வந்து இந்த டொரண்டோ நகர். எவ்வளோ பனி விழுந்திருக்கு பாருங்கண்ணா நேற்று நைட்டு. என்னதான் வெளியில் வந்து -5 டிகிரி -6 டிகிரி இருந்தாலும் ட்ரெயின் உள்ள பஸ்ஸுலாம் வந்துட்டு செம கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சருங்க. நல்லா ஹீட்டர்லாம் போட்டு பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. வார்மாக இன்னும் -15 20 கூட போக போல இருக்குது. வின்டர் இன்னும் டீப்பாக போக இப்போ என்ன டிசம்பர் 1st வீக் தான். இன்னும் ஜான்வரிலாம் வந்தால் ஸ்னோ ஸ்டாம்லாம் வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பக்கம். இந்த அமெரிக்காவில் மிசிசிப்பி ரீஜன்லேருந்து இது வரைக்கும் அப்படியே அந்த ஸ்னோ ஸ்டாம் அடிக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலலாம். எனிவே ஒரு தூக்கத்தை போடுவாங்க. அந்த லேக் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுப்பாங்க. கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த லேக். எவ்வளோ பெரிய லேக்கில் ஒரு 1 ஹவராக வந்துட்டுருக்கோங்க. கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்துட்டோம். பார்த்தீங்களா என்ன ஆறுன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நல்லா பண்ணி பெஞ்சிருக்குங்க நேற்று நைட்டு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து ரீச் ஆகிட்டோங்க. வா பிரம்மாண்டமாக இருக்குது நைக்ரா ஃபால்ஸு. இருங்க உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். அதே மாதிரி பயங்கரமாக குளிருது. உங்களுக்கு தெரிஞ்சா தெரியல ஃபால்ஸு. இருங்க உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். ஆக்சுவலாக 1.5 மணி நேரத்தில் கூட்டு வந்து விட்டாருங்க நம்மளை. ஃபாஸ்ட்டாகவே வந்துச்சு பஸ்ஸு. 2.25 மணி நேரம் கிட்ட போட்டுருந்தது நம்ம டிக்கெட்டில். ஆனால் 1.5 மணி நேரத்தில் வந்துச்சு. வந்து இறங்கினோடனே வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. வா
இது எப்படி இந்த வாட்டர் ஃபால்ஸ்? மொத்தம் இதுல 3 ஃபால்ஸ் இருக்குங்க. இருங்க, இந்த வாட்டர் ஃபால் நல்லா இன்னும் முன்னாடி போய் கிளீனா வந்து பார்க்கலாம். மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க இந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸ்லயே. அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து கனடியன் சைட்ல இருந்து பார்க்குறோம் இந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸை. ஆக்சுவலாக இதுதான் வந்து பெஸ்ட் வியூ கொடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். இது நம்ம அமெரிக்கன் சைட்ல இருந்து வந்து பார்க்கலாங்க. அதாவது நியூயார்க் சைட்ல இருந்து கூட பார்க்கலாம் இந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸை. இந்த வியூ பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த வியூவை. இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் சொன்னல மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு. ஒன்று வந்து அமெரிக்கன் வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து ஹார்ஸ் ஷூ வாட்டர் ஃபால்ஸ், கனடியன் வாட்டர் ஃபால்ஸ் கூட சொல்லாங்க. அது இதான் நினைக்கிறேன் நான். கனடியன் சைட்லேருந்து மட்டும் பார்த்தா தான் தெரியும். 3வது வந்து பிரைடல் வெயில் வாட்டர் ஃபால்ஸுங்க. மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸ். அமெரிக்கன் சைட்லேருந்து பார்த்தா 1-2 தான் தெரியும். நம்ம இப்போ கனடியன் சைட்லேருந்து பார்க்குறோம். 3மே வந்து கிளீனாக தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பாருங்க, இது மாதிரி ஒரு வாட்டர் ஃபாலை நான் பார்த்தே கிடையாது. எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது பாருங்க வாட்டர் ஃபாலு. நம்ம இது ஓரமாக அப்படியே வந்து நடக்கலாங்க. வேணும்னா நான் அப்படியே பொறுமையாக வந்து நடந்து போவோம். நல்லா லேயர் அப் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து குளிரும் வந்து அவ்வளோ தெரியல. ஆனால் தெரியலன்னு இல்லை, நல்லாவே தெரியுது குளிர். ஆனால் -5 டிகிரி அளவுக்கு குளிர் தெரில. இன்னும் -5 டிகிரியில் தான் இருக்குது. இருங்க அப்படியே நம்ம பொறுமையாக நடந்து போவோம். ஸோ அமெரிக்கன் சைடு வாட்டர் ஃபால் வந்து நம்ம நியூயார்க்லேருந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்துருக்கிறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட யூஎஸ் பார்டருக்கே வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. யூஎஸ் இந்த ஒன்டாரியோ ஸ்டேட் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்து ஒன்டாரியோ ஸ்டேட். இதில் தான் வந்து இந்த டொரண்டோ, பிராம்ப்டன் இந்த நகரெல்லாம் வந்து இருக்குது. இந்த ஒன்டாரியோ ஸ்டேட் வந்து யூஎஸோட பார்டரில் தான் இருக்குது. நியூயார்க் ஸ்டேட் பக்கத்தில் தான் இருக்குது இது. ஸோ நியூயார்க் நகரம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம நியூயார்க் வந்து போகிறதுல டைம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நியூயார்க்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கண்டிப்பாக வருவோம் யூஎஸ்க்கு இன்னொரு 1 or 2 இயர்ஸில். ஸோ கண்டிப்பாக ஈஸ்ட் கோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஈஸ்ட் கோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, வேற லெவல். சூரிய லைட்டாக வெளில வர மாதிரி வந்தாருன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்கும் குளிருக்கு. பயங்கரமா இருக்கு. ஹெலிகாப்டர் டூர் தான் இருக்குங்க அப்படிதான் நினைக்கிறேன் நான். கீழே வாட்டர் ஃபால்ஸ்ல அந்த தண்ணியில போட்டிங்லாம் இருக்கு. இதோ பாருங்க இந்த ஹார்ஸ் ஷூ வாட்டர் ஃபால தெரியுதுங்களா? ஹார்ஸ் ஷூ ஷேப்ல இருக்குது. இது வெறும் கனடியன் சைட்ல இருந்து மட்டும் தாங்க தெரியும். அமெரிக்கன் சைட்ல இருந்து பார்த்தா இது தெரியாது. அதனால தான் இதுக்கு கனடியன் வாட்டர் ஃபால்னு பேர் இருக்கு. இன்னும் 2 வாட்டர் ஃபால் வந்து அமெரிக்கன் வாட்டர் ஃபால், பிரைடல் வெயில் வாட்டர் ஃபால். வேற மாதிரி இருக்கு. இருங்க அப்படியே முன்னாடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்க பாருங்க 2வது வாட்டர் ஃபால். 3 வாட்டர் ஃபால்ல 2 வாட்டர் ஃபால் நினைக்கிறேன். இது 2. ஒன்று ஹார்ஸ் ஷூ வாட்டர் ஃபால், அது 2வது வாட்டர் ஃபால். இன்ஃபர்மேஷன் பெருசா எதுவும் இல்லை. நம்ம அப்படியே நடந்து போவோம். இன்ஃபர்மேஷன் அதான் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போங்க. வேற லெவலில் இருக்குது இந்த வியூ. வந்து 5 நிமிஷத்துல வந்து கையெல்லாம் விரைச்சு போச்சுங்க. பின்னாடி பிசினஸ் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் உள்ள போயிட்டு கொஞ்சம் சூடாகிட்டு திருப்பி வெளில வந்துருக்கோம். ஒரு 4 மணி நேரம் மேலே வெளில ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அந்த 3 வாட்டர் ஃபாலையும் வந்து அப்படியே ஒன்னொன்னா இங்கேருந்து பார்க்கலாம். 3 வாட்டர் ஃபாலும் இங்கேருந்து கிளீனாக தெரியுது. இப்போ இங்கே பாருங்க, டெப்த் உங்களுக்கு நல்லா இன்னும் கிளீனாக தெரியும். ஸோ ஹார்ஸ் ஷூ வாட்டர் ஃபாலுங்க இது. ஒரு வாட்டர் ஃபாலு. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒன்று சின்னதாக ஒன்று விழுது, அதுதான் வந்து பிரைடல் வெயில். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அமெரிக்கன் வாட்டர் ஃபாலுங்க. அப்படியே நடந்து போய் அந்த 2 வாட்டர் ஃபால் வந்து கிளீனாக பார்க்கலாம். இந்த ஹார்ஸ் ஷூ தான் வேற லெவல் இருக்குது. ஓகே, இங்கிருந்து பாருங்க. ஸோ இது 2 வாட்டர் ஃபால்ஸுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன்ல ஒன்று விழுது பார்த்தீங்களா, அது வந்து பிரைடல் வெயில் வாட்டர் ஃபாலுங்க. அது பிரைடல் வெயில்னா அந்த பிரைடல் கவுன்ல அந்த வெயில் வரும்ல, அந்த வெயில் மாதிரியே இருந்து பாருங்க, அதனால அது பிரைடல் வெயில்ன்றாங்க. அது வந்து அமெரிக்கன் வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா 3 வாட்டர் ஃபாலும் தெரியுது. அமெரிக்கன் வாட்டர் ஃபால், பிரைடல் வெயில், ஹார்ஸ் ஷூ தாங்க பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால். தேங்க்யூ.
வேற லெவலில் இருக்குதுங்க. அப்பா செம குளிருங்க. கீழே வந்து நைக்ரா ஃபால்ஸ் க்ரூஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யாரும் பண்ணுற மாதிரி தெரியல இந்த குளிரில். நாங்களாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்பா செம வியூங்க இங்கேருந்து வேற லெவலில் இருக்குது. நல்லா லேயர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இருந்தாலும் ரொம்ப நேரம் இருந்தால் ஃப்ராஸ்ட் போயிட்டு வந்துடும் போல இருக்குது இந்த குளிரில். ஓகேங்க, உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் தெரியுதாங்க முன்னாடி? அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் யூஎஸ் போயிடலாங்க. அதுதான் வந்து பார்டர் கிராசிங் பிரிட்ஜு. ஸோ நீங்கள் யூஎஸ் பார்டர்லேருந்து கூட இந்த வாட்டர் ஃபால்ஸை போகலாம். ஸோ இப்போ புரியும் ஏன் வந்து கெனடியன் சைட்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால் நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்ப்பீங்க, யூஎஸ் சைடில் இருந்தா. இப்படி இருந்து பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மூணுமே செம வியூ இங்கேருந்து பார்த்தா. 3 வாட்டர் ஃபால்ஸுமே செம வியூ கெனடியன் சைட்லேருந்து பார்த்தா. நம்ம யூஎஸ் சைட்லேருந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இது பார்க்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஏரியாவை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அந்த வியூலேருந்து நீங்கள் நைக்ரா ஃபால்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். செமல்ல. இந்த நைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க வந்து நைக்ரா ரிவராக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நைக்ரா ரிவர் தான் வந்து நம்ம வரும்போது லேக் ஒன்டாரியோ பார்த்தோம்ல, அந்த லேக் ஒன்டாரியோவில் போய் சேருது. அதுக்கப்புறம் அது கடைசியாக அட்லாண்டிக் ஓஷனில் போய் சேர்ந்துட்டுங்க. அவ்வளோ பெரிய அந்த லேக் நம்ம பார்த்ததுக்கு முக்கியமான ஒரு காரணக்கர்த்தா இந்த நைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் தான். அமேசிங்கில் என்னதான் கெனடியன் சைட்லேருந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சாலும் அமெரிக்கா சைட்லேருந்து பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கிட்டக்கே தெரியுமாங்க வாட்டர் ஃபால். தண்ணி கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா இந்த வாட்டர் ஃபாலை. இட்ஸ் ஓகே. ஆனால் 3 வாட்டர் ஃபாலும் நீங்கள் க்ளீனாக பார்க்கணுன்னா முக்கியமாக இந்த ஹார்ஷூ வாட்டர் ஃபால், ஏன்னா அதுதான் வந்து செம பவர்ஃபுல்லான வாட்டர் ஃபாலுங்க. ஸோ இந்த 3 வாட்டர் ஃபாலையும் பார்க்கணுன்னா நீங்கள் கெனடியன் சைடு தான் வந்து வந்தாகணும். ஏன்னா அந்த 2 வாட்டர் ஃபால், பிரைடல் வெயில் வாட்டர் ஃபாலும் அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கன் வாட்டர் ஃபால், ரெண்டும் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. நல்லா இருக்கும், ஆனால் அவ்வளோ பெருசு கிடையாது. இந்த ஹார்ஷூ வாட்டர் ஃபால் தான் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இது லைட்டாக தான் தெரியுமா அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தா. இந்த தண்ணி கலர் தாங்க மேட்ரு. இந்த யூனிக் க்ரீன் கலரில் இருக்குதுங்க தண்ணி. அதில் ஏதோ சால்ட் கண்டென்ட்னால வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்குது போல் அந்த தண்ணி. நம்ம பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் வந்து தெரியுது. செம அமேசிங்க. நான் என்ன படித்தேன்னா வந்து ஒரு செகண்டுக்கு 3000 டன்னு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதாங்க இந்த நைக்ரா ஃபால்ஸில். ஸோ இதை யூஸ் பண்ணி மில்லியன் கிலோவாட் கணக்கில் 2 சைடும், யூஎஸ் சைடும் சரி அமெரிக்கா சைடும் சரி, எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செம அமேசிங்ல. இந்த கலர் தாங்க வேற லெவல். தெரியுதுங்களா அந்த க்ரீன் கலர்? தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த யூனிக் க்ரீன் கலர்? சம்மரில் வந்தால் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் விண்டரில் பார்க்குறப்போ இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த பனி விழுந்து சாமிங்காக இருக்குது இந்த வாட்டர் ஃபாலே பார்க்குறதுக்கு. விண்டரில் நம்ம சம்மரில் பார்த்தது கிடையாது, ஆனால் விண்டர்லேயும் நல்லா தான் இருக்குது. இன்னும் சம்மரில் வந்து இந்த குளிர்லாம் இல்லாமல் இன்னும் நல்லா நடந்து போய் போட்டிங் போய் இந்த வாட்டர் ஃபால் கீழே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வேணும்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி யூஎஸ் சைடு போகலாம். நமக்கு ஈட்டி எரியுது யூஎஸ் போகிறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ யூஎஸ் இருந்தால் வந்தோம், ஆனால் நமக்கு அது டைம் இல்லைங்க. நாளைக்கு கல்யாணம், சீக்கிரமாக வந்து ஏர்பிஎன்பிக்கு போகணும். ஏதோ கல்யாண வேலை இருக்கும், நம்ம வெளியில் ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப டைட் ஷெட்யூலில் தான் வந்துருக்கோம் கேனடாக்கு. ஆனால் முக்கியமாக கல்யாணத்துக்கு தான் வந்தோம். அப்படியே ஒரு சைட் ட்ரிப்பாக இந்த நைக்ரா ஃபால்ஸையும் பார்த்துடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே தான் வந்துருக்கோங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல். அதை பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி ரெட் கலர் சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்வே மாதிரி. அது வந்து அமெரிக்கன் சைட்லேருந்து நீங்கள் அந்த பிரைடல் வெயில் வாட்டர் ஃபாலும் அமெரிக்கன் வாட்டர் ஃபாலும் பார்க்குறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல, நீங்கள் அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வாட்டர் பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அப்படின்னு. அந்த பிரிட்ஜு அதுக்காக கட்டப்பட்டதாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஹார்ஷூ வாட்டர் ஃபால் வந்து அவ்வளோ க்ளீன் வியூ கிடைக்காது. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கெனடியன் சைட்லேருந்து பார்க்குறப்போ இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. சூரியன் மறுபடியும் வெளில வருதுங்க. லைட்டாக வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சது, ஸ்னோஃபாலு. மறுபடியும் சூரியன் வெளில வருது. உறைஞ்சி போய் கிடக்குறாங்க. இப்போ கையெல்லாம் வந்து குத்துது. இன்னும் கொஞ்ச நேரம் வெளிலன்னா அப்படியே ஃப்ராஸ்ட் பைட் வந்துடும் போல. இது செம்ம வியூவில் இது. இந்த பக்கம் வாட்டர் ஃபாலு பயங்கரமாக
சூரியன் வெளில வந்துச்சு, ஸ்னோஃபாலு, கிளியர் ஸ்கைஸு. வா, அமேசிங். ஓகேங்க, அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நயகரா வாட்டர் ஃபால்ஸை. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் யூஎஸ் கனடா வரதா இருந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எந்த சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. வேறு லெவல். கையில் மறுபடியும் குத்த ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா இந்த க்ளவுஸ் போட்டு வந்து vlog பண்ண முடியல. ஸோ க்ளவுஸ் கட்டிட்டு தான் வந்து இந்த கேமராலாம் ஆப்ரேட் பண்ண முடியுது. அது வேறு ஒரு பிரச்சனை. இட்ஸ் ஓகே. நான் மறுபடியும் வந்து அந்த விசிட்டர் சென்டர் பில்டிங் உள்ள போயிடலாங்க. நமக்கு பஸ் வந்து இங்கேருந்து 3 மணி தாங்க, டைம் 1 மணி தான் ஆகுது. ஆக்சுவலாக 1 மணிக்கே வந்து ஒரு பஸ் இருந்தது. நாங்கள் என்ன நினச்சோம், பஸ் டைமிங் வந்து அங்கே 10 மணிக்கு எடுத்தால் 12 மணிக்கு தான் வரும் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ அதனால் நம்ம 12 மணிக்கு வந்துட்டு எப்படி 1 மணிக்கு கிளம்ப முடியும் அப்படின்னு 3 மணி பஸ் புக் பண்ணோம். ஆனால் 11 மணிக்கே கொண்டு வந்து விட்டார் பஸ் டிரைவர். ஸோ நம்ம 1 மணிக்கு வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, லஞ்ச் சாப்பிட்லாங்க இந்த விசிட்டர் சென்டரில். இது உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. உள்ளே நல்லா வார்மாக சூப்பராக இருக்குது. இருங்க, உள்ளே போயிடலாம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன லஞ்ச் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் செமையாக குளிருது. இங்கே தான் இருங்க விசிட்டர் சென்டர். உள்ளே போயிடலாம். இருங்க உங்களுக்கு இந்த விசிட்டர் சென்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் பெரிய விசிட்டர் சென்டருங்க. சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, சௌனியா ஷாப்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த சௌனியா ஷாப்பு செம எக்ஸ்பென்சிவு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஹுடிலாம் வந்து $50 $60 சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒர்த்து இல்லை. ஸோ ஆனால் சௌனியஸ் வாங்குகிறோம், வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து இங்கே கேஃபிட்டேரியா மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்து போகலாம். நம்ம மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே வருவாருங்க. இவருங்க மேலே ஏறி வந்தால் பிஸ்ட்ரோ அண்ட் ஒயின் பார் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க. இங்கே விசிட்டர் சென்டர் உள்ளேருந்து வியூ பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து. சூப்பராக இருக்குல்ல? இங்கே பார்த்தீங்களா, பிஹைண்ட் த ஃபால்ஸ் ஜேர்னின்னு ஒன்று இருக்குதான். இது என்னன்னு தெரில. இந்த குளிரில் வந்து இதெல்லாம் யோசிக்கவே முடியலங்க. ஏன்னா ஒரு 10-15 நிமிஷம் மேலே வந்து நிற்கவே முடியலையே வெளியில். ஸோ வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் போல இது. ஆக்சுவலாக வந்து அந்த ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்ததுங்க. போகலாம் முடிவு பண்ணிட்டேன். வேறு யாரும் வரலன்ட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் போகிறேன். $25 ஒரு நிமிஷம் இருங்க, விசாரிப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து 2 மணி நேரம் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு சாப்பிட்டு போகணும் பஸ்ஸுக்கு. இருங்க கேட்போம். 20 to 30 minutes இது. ஓகேங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக $28. இப்படி தான் உள்ளே போகணும். போகலாங்களா? வாங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது அப்புறம் இதை நான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல். காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஹவாய். ஓகேங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி ரிசீட் மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம இதை காமிச்சு நம்ம ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி சோனி மாதிரி வாங்கிக்கலாம். எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம அங்கே போய் பார்த்து போகிறேன். இந்த லெஃப்ட் தாங்க, கீழே போகணுமா? Have 2 tunnels. The tunnel on your right is going to take you behind the falls, so you can see the water coming down from these 2 viewing portals. That's a dry area, so don't worry about the ponchos. The second tunnel is going to lead you to the deck, and that's the only area that you need the ponchos. But today, maybe you won't need the ponchos. It's really dry today, okay? Have fun, guys. Enjoy it and be really careful when you're walking. இந்த டனல் பாருங்க, லிஃப்ட்லேருந்து கீழே வரணுங்க. கீழே வந்தோடனே இந்த டனல் வழியாக போனால் மொத்தம் 2 வியூ பாயிண்ட் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. $25 ஒர்த்தான்னு பார்ப்போம் வருங்க. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம இதுக்கு போயிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. தண்ணி சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? மலையை குடஞ்சி இந்த டனலில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் அடியில் தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வேறு லெவல். இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து கவர் தேவையில்லை அப்படின்னாங்க. பாருங்க, இது மாதிரி கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறப்போ இந்த கவர் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி தேவைப்படாது, ஏன்னா சாரல் அடிக்க போல ரொம்ப. உங்களுக்கு நல்ல எக்கோ கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டோங்க, வெளில போய் பார்ப்போமா? ஓ மை காட், பயங்கரமா இருக்குது. என்ன ஃபோர்ஸ் பாருங்க தண்ணி. இருங்க, அவன் ஃபோட்டோ எடுத்துக்கப்போ நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். என்ன ஃபோர்ஸ் பாருங்க தண்ணி.
வேறு லெவலு. இதனால தான் வந்து அவ்வளோ கிலோ வாட்டில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்த வாட்டர் ஃபால்ல இருந்து. உங்களுக்கு சரியாக கேட்குதா தெரியல, என் மைக் வேறு வந்து பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது வெளியில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அங்கே போவோம். இது இன்னொரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்க எப்படி கொடுத்து பாருங்க இந்த தண்ணி. பாருங்க இன்னும் போட்டு பாருங்க. ஓகேங்க, ரெண்டாவது வியூ பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. இந்த மூணாவது வியூ பாயிண்ட் தான் வந்து பயங்கரமான வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அதுதான் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. சரி போய் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த செகண்ட் வியூ பாயிண்ட் அந்த வாட்டர் ஃபால் வேறு லெவல் ஃபோர்ஸுங்க. இது கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டனல் இருந்து இந்த டனல் பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியில் போகுது, தெரியுதுங்களா? ஆப்பா சாரல் எப்படி அடிக்குது பாருங்க இந்த பக்கம். இந்த பாருங்க கீழே போய் பார்க்கலாம், மேலே நின்று பார்க்கலாம். வேற லெவலுங்க. அம்மா அடி சூப்பருங்க. இது இங்க பாருங்க ஒர்த்துட்டுங்க இந்த வியூ. வேற லெவல் வியூ இது. இது கீழே போய் பார்க்கலாம். பயங்கரமா இல்ல? இருங்க கீழே போய் பார்ப்போம். இன்னும் பெரிய வியூ இருக்குது கீழே. இந்த வியூ பாருங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவல். இங்க பாருங்க இந்த வியூ. அம்மா அடியோ. ஸோ இதாங்க அந்த ஹார்ஸ் ஷூ வாட்டர் ஃபால்ஸு மேலே வந்து பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பிரைடல் வெல் வாட்டர் ஃபாலும், அது பக்கத்தில் இருக்குது அமெரிக்கன் வாட்டர் ஃபால்ஸும். 3 வாட்டர் ஃபால்ஸும். இது வேற ஒரு வியூவில் வந்து சூப்பருங்க. வேற மாதிரி 25 நாளாக ஒர்த்தா கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு இது பார்க்காம போனால் எப்படிங்க? $25 பார்த்து. இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் வரதா இருந்தால் கெனடியன் சைட் நைக்ரா வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எடுங்க. $25 அது $28 அப்படி வந்தது. அவங்க போட்டுருந்தேன்னா $25 தான். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த வாட்டர் ஃபாலோட ஃபோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக உணரணுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எடுங்க. சூப்பராக இருக்குது இந்த வியூ. இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வேற மாதிரி அட்டகாசமாக பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு 15-20 நிமிஷத்துலேயே பார்த்துடலாம். ரொம்ப கிட்ட தான். லிஃப்ட்டில் கீழே வந்தோடனே இந்த 3 வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த 3 வியூ பாயிண்டில் இந்த வெளியில் வந்து பார்க்குறதா வந்து அப்சல்யூட்லி பெஸ்ட்டு. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து அந்த மியூசியமுங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பவர் எடுக்கிறதுக்கு அவங்க அது பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ மியூசியமாக ஆகிடுச்சு. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கிறதா $32. இவங்க $3 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ $35 வரும்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் பார்க்குறதா $22 கெனடியன் டாலர், ஒரு $7 கம்மி. ஓகேங்க, கடைசியாக ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாங்க. வேற மாதிரி சூப்பர் சமையல. ஓகேங்க, கையெல்லாம் வந்து விரையுது. கிளம்பலாம். செமையாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க. போய் சாப்பிடுவோங்க. செவப்பசி. ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க, வந்துச்சு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹாட் டாக், ஆனால் பிளான்ட் பேஸ்ட் இது. ஸோ வெஜிடேரியன் ஃபுல்லி. இது வந்து சிக்கன் பர்கர். எல்லாத்துக்கூடும் சிப்ஸு ஏகப்பட்டது கொடுத்துருக்கானுங்க. சீப் போல இங்கே சிப்ஸு. ஓகேங்க, சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்க. டைம் 2 3 மணி பஸ். இன்னும் 1 hour இருக்குது. ஓகே. ஓகேங்க, இந்த அற்புதமான நைக்ரா ஃபால்ஸை அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இதோட நம்மளுடைய யூஎஸ் மற்றும் கனடா சீரீஸை வந்து முடிவுக்கு வருதுங்க. நான் என்ஜாய் பண்ண வீடியோஸில் இந்த யூஎஸ் அண்ட் கனடா சீரீஸை வந்து ஒன்று,
அப்போடிக்லி கன்சிடரிங் கனடாவும் சரி யூஎஸும் சரி என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப கீழே இருந்த நாடுகள். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த காணொலிகள் மூலமாக இந்த 2 நாடுகளையும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக இதை என்னோட வீடியோஸை சொல்ல மாட்டேன், லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு, ஏன்னா ஃபேஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயம் இது. பட் இருந்தாலும் நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுங்கள் வீடியோஸ் கூட. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லைக் ரீடிங் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய் ரிப்ளைங் டு யுவர் கமெண்ட்ஸ். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் நான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர நல்ல உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு புதிய நாட்டில் இருந்தோ இல்லை ஒரு புதிய டெஸ்டினேஷனில் இருந்தோ வந்து சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் கேனி சிங் டாடா பை, டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். பாய்.